நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் உங்களுக்கே இருந்திருக்கும் இல்லையா? அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஒரு டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ். என்ன சீன் குடுத்தாலும் டப்புன்னு சிங்கிள் டேக்ல முடிச்சுட்டு போறவங்க. சோ பார்த்து வியந்த விஷயம்னா என்ன? உங்களுக்கு கொஞ்சம் அதுல அடாப்ட் ஆகி உள்ள டிராவல் ஆகுறதுக்கே சில சேலஞ்சஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கு? ஃபர்ஸ்ட் டேவே குமரவேல் சார் கூட சீன். நான் அவர ஒரு தடவ முன்னாடி அந்த நடிப்பு கத்துக்கிட்டு இருக்கப்ப அசோக் பில்லர் கிட்ட பார்த்தேன். கிளீன் ஷேவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. அவர பார்த்தே நல்லா இருந்துச்சு ஒரு ஜோஷ். அவரும் நடிப்பு தெரிஞ்ச ஒரு பயங்கரமான ஆள்ல. சோ நம்ம பெரிய ஆட்கள் நினைச்ச நபர்கள் கூட டக்குன்னு ஃப்ரேம்ல நிக்கிறப்ப அதுவும் அவர் சில விஷயங்கள் அவங்க சொல்றப்ப நீ இப்படி பண்ணு நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கு, மாத்திக்காத அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் சொல்றப்ப டே ஒன்னே நான் வந்து அந்த வைபை ஃபீல் பண்ணிட்டேன். இது வேற, இது ஜஸ்ட் லைக் தட் நீ பண்ணிட்டு போய் யாரை ஏமாத்த முடியாது. ஒரு தப்பா பண்றோம்னா கேமராமேன் சொல்லிடுவாரு சரியில்லைன்னு, இல்ல ஏடி சொல்லிடுவாங்க சரியில்லைன்னு, அதை தாண்டி டேரக்டர் சொல்லிடுவாரு அவங்களுக்கு வேணுங்கிறது வேணும், அத்தனை பேருக்கு வேணுங்கிறதும் அங்க வேணும். இவ்வளவு பேர் பெர்ஃபெக்ட்டா உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப நீங்க அங்க உழைப்பிட்டுலாம் ஓட முடியாது. சோ அதுலயே தெரிஞ்சு போச்சு இங்க நம்ம இருக்கணும், அந்த அவங்க எதிர்பார்த்த கேரக்டா நம்ம மாறினா மட்டும்தான் இங்க இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு போக முடியும் ப்ராப்பராங்கிறத மைண்ட் செட் பண்ணிட்டேன். அது என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிருக்கேன். மக்கள் பார்த்து சொல்லணும் அவ்வளவு.